வருஷம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாருக்கும் என்ன தெரியும்னு எனக்கு தெரியும். நிறைய பேரை நேரம் மீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி திருப்பி மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். சிறை இது 25வது படம். கவுண்ட் வச்சுக்கல, பொதுவாக அந்த மாதிரி வச்சுக்க மாட்டேன். பட் வச்சதில் இது ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயமா போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சேம் டானாக்காரன் டீமோட தமிழோட திரும்பி ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப பிடிச்ச ஒரு டிரெக்டர். அந்த படத்துக்கு டானாக்காரன் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு எவ்வளோ உழைப்பு இருந்துச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியும். நிஜமே 2 பேரும் அந்த படத்தில் வந்து மயக்கம் போட்டு எழுந்திரிச்சு திரும்பியும் ஷூட்டிங் ஓகே போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா அது நிச்சயம் தமிழும் இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த படத்துக்கு. அது தியேட்டரில் வரலங்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அதே டீம் திருப்பியும் வந்து அதே அந்த அந்த படத்துலேருந்து மாதேஷ், அப்புறம் ஃபிலோ எடிட்டர் எல்லாமே சேர்ந்து வரப்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படம் வந்து அட்லீஸ்ட் இந்த படத்தை வந்து தியேட்டரில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு. ஏதோ ஒரு விதத்தில் இது 25வது படம்னு வந்துருச்சு. அதுக்கும் மேலே எனக்கு ஒரு வெல்விஷர் ஃபோன் பண்ணி சொன்னதால் தான் தெரிஞ்சு. ஏன்னா 25வது வருஷம் 2025ல் 25th அன்னைக்கு 25th மூவி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது எனக்கே அப்படியா அப்படின்னு இருந்துச்சு. பட் ஏதோ ஒரு ஸ்பெஷலாக கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி எனக்கு. ஸோ அதனால் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் புண்ணியத்தில் இது நடக்குதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிறை கேட்ட முதல்லேருந்தே தமிழுக்கு வந்து நடந்த ஒரு விஷயம். ஸோ ஒரு ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் அந்த படம் எடுத்திருக்கோம். ஸோ அவர் வந்து கதையை சொன்னார். ஒரு 1 லைன் ஷார்ட்டாக ஒன்று சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் சுரேஷ் சார் தான் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. சுரேஷ் சார் ஃபுல்லாக வந்து கதையை வந்து சொல்ல சொல்லி கேட்டேன். அப்போ வந்தார், 2 மணி நேரம் உட்காந்து பேசினோம், கதையை சொன்னார். அவர் அந்த கதைக்குள்ளாரையும் அந்த டயலாக்ஸ் எப்படி அவர் சொன்னதும் எல்லாமே வந்து முழுமையாக இருந்துச்சு. ஸோ அவரால் இது பண்ண முடியுங்கிற ஒரு இது அங்கேயே நிறைய கேள்விகள் பொதுவாக கேட்பேன். அந்த விதத்தில் கேட்டு ஏதோ ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டதில் உள்ளார போய் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு காஸ்டிங்காகவே வந்து அஃப்கோர்ஸ் லலித் சார் ப்ரொடியூசர், அவரோட பையன் அக்ஷய் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அக்ஷய் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் இந்த ஆர்டிஸ்ட் நடித்தா நல்லாயிருக்கும்னு தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ டீமுக்கு என்னோட ஃபஸ்ட்டு நன்றி. ஏன்னா நான் படம் பார்க்கும்போது எனக்கே எல்லா கேரக்டர்ஸோடையும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. ஸோ சிறையில் அந்த என்டையர் க்ரூவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் எவ்ரி ஒன்ஸ் கிவன் தேர் பெஸ்ட். ஸோ சிறைங்கிற ஒரு படம் வந்து நிச்சயம் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய சினிமாவையும் ஒரு நல்ல பேர் கொடுக்குற சினிமாவாக எல்லாருக்கும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் அதான் அப்படிப்பட்ட ஒரு படம் 25வது படமாக வரதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ அதுதான், ஜஸ்ட் ஹாப்பி டு பி ஹியர். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறீங்க கேள்வி மறுபடியும்